நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்போது நாம் தனுசு ராசி பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது வீடு, மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் உங்களுக்கு அமக்கலமாக 4ஆம் இடத்துல போய் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு சொந்த வீடு மீனம் தனுசு. 4ஆம் இடத்தில் 4க்குடையவன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். ராசிநாதனும் அவர் தான். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இது நாள் வரைக்கும் வீடு வாங்கணும், பூமி வாங்கணும், ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினப்பில் இருந்தவங்க, ஒரு அபிலாஷை இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அழகாக உட்காந்து குடும்ப உறுப்பினர்கள் உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுத்து எதை வாங்கணுமோ எதை கட்டணுமோ ஃப்ளாட்டோ இண்டிவிஜுவல் ஹவுஸோ கண்டிப்பாக சாதிப்பீங்க. 4ஆம் இடம் அது மட்டும் இல்லைங்க, வண்டி வாகனங்கள் கூட வாங்கி பழசை விற்றுட்டு புதுசு மாற்றலாம், இல்லை புதுசே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தாய் வழி சொந்தங்கள் மட்டுமல்ல, தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க. படிப்புக்காக நீங்கள் செலவு நல்லா திருப்தியாக செஞ்சாலும் அவங்க நல்லா அவங்களும் அதுக்கு நல்லா படிக்கக்கூடிய, ஏன்னா 4ஆம் இடம் கல்விஸ்தானம், அமக்கலமான இடம். ரொம்ப அபரிதமாக படிப்பாங்க பிள்ளைங்க. 2ஆம் இடம் தனக்காரகன், அதாவது தனஸ்தானாதிபதி, தனஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் சனி பகவான். இது மாபெரும் சிறப்பு. இந்த தனுசு ராசிக்கு பணவரவு, பொருள் வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். பணம் ஒரு பொருட்டல்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் நல்ல அற்புதமாக வளரக்கூடிய ஒரு காலகட்டம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார், செவ்வாய் பகவான் இருக்கிறார். நீங்கள் விலையுயர்ந்த பொருட்களையும் ஆடை ஆபரணங்களையும் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டுக்கு அதுவும் 4ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல சுக்கிரன். தங்கம், வெள்ளி போன்றவற்றில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கை தெரியும். ஆபரணம் என்பது தங்கம், வெள்ளி. இப்படி குடும்பத்தில் ஒரு சுபீட்சமான செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 9க்குடைய சூரியன் ராகுவோடு இணைஞ்சி இருக்கிறதால தந்தைக்கு சில இடர்பாடுகளோ ஒரு பின்னடைவோ தொழிலில் ஏற்படலாம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலே பூர்வ புண்ணியஸ்தானம் வலு குறைகிறது. அதே நேரத்தில் உங்களுடைய நீங்கள் பிறந்த மண் வாங்கி வச்சிருக்கிற பூமியில் அதாவது உங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது பிரச்சனைகள் கூட வரலாம். எச்சரிக்கையோடு இருங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். 6ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்கிறார், சிறப்பு தான், எந்த குறையும் கிடையாது. 7ஆம் இடம் அப்படின்னும் போது 7ஆம் இடத்து அதிபதி 5ல் இருந்தாலும் ராகுவோடு இணைஞ்சி இருக்கிறார் புதன். அப்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, ஏன்னா ராகு வேறு 3ஆம் பார்வையாக பார்க்குறார், கருத்து வேறுபாடு வரும். மிதுனத்தை பார்க்குறார், 3-11 பார்வை ராகுக்கு. அப்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள் கூட கொஞ்சம் விரோதத்தன்மையோடு இருப்பார்கள். பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பகையுணர்ச்சியோடு செயலாற்றுவார்கள். திருமணத்திற்கான காலகட்டம் நீங்கள் முயற்சி பண்ணிங்க, அது தள்ளிக்கிட்டே போகும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது.
8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது. வீட்டில் இருக்கக்கூடிய வயதான மூத்தவர்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களுக்கு அந்த அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயரில் எழுதி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது. 9 கூடையவன் சூரியன் 5இல் இருப்பது சிறப்பு, ராகுவோடு இருப்பது சிறப்பல்ல. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போங்க. ஆனால் தாஸ்தா வேஜிக்களை சரியாக எடுத்துக்கிட்டு போங்க. ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு போயிட்டு வருவீங்க. அது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வரணும். ஏதாவது ஒரு பொருள் களவாடப்படலாம், இல்லை தொலைந்து போகலாம். எச்சரிக்கையோடு இருங்கள். 10ஆம் இடத்து அதிபதி புதன் 5இல் இருந்தாலும் 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக உங்களுக்கு இந்த வாரம் அமக்கலமாக இருக்கும். எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனையும் இருக்காது. ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் அழகாக வாங்கிப்பீங்க. ப்ரமோஷன் பேனலில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க வங்கிகளின் மூலமாகவோ, தனியார் துறையோ இல்லை அரசின் மூலமாகவோ கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்தோ இல்லை மாற்றி அமைச்சோ சிறப்பாக பண்ணுவீங்க. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 11ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் சனி பார்வையும் இருக்கிறது. அப்போ மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகும். அது முடிஞ்சிடுச்சின்னு வாங்க, பட் இன்னும் நாள் தள்ளிக்கிட்டே போகும். 12ஆம் இடம் அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. செலவினங்கள் சுப செலவுகள் தான் ஏற்படுகிறது. மற்றபடி இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். ஈஸ்வரனையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.